இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையில் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்ப சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வருகிறேன், இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழனுக்கு வந்துருந்தாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். அவரு செல்வம் சொல்லிட்டு நல்லா சொல்ற, அவர் போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும், கார்த்திகையிலும் முடியுங்க. அப்ப தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்ப என்ன சொல்ற, அப்ப குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படிங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும். இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது, என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பரை முன்பதிவு பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, இது இந்த காலத்தில், அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதம் என்றாலே ஆங்கில மாத வரிசையில் 6ஆம் மாதம். இந்த 6ஆம் எண்ணுக்குரிய மாதம் ஜூன் மாதம் என்பது சுக்கிரனுடைய மாதம். பொதுவாக எந்த எண்ணில் எந்த தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, வருஷ எண்ணில் 6ஆம் எண்ணில் வரக்கூடிய இந்த ஆங்கில மாதத்தினுடைய எண்ணிக்கை, அதாவது தமிழ் மாத எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன், அதாவது ஜூன் மாதம் சுக்கிரன் தனது ஆட்சி வீட்டில் வலிமை பெறுகின்ற காலத்தில் இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது. அப்படிப்பட்ட அற்புத செய்தியோடு இந்த ஜூன் மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஜூன் மாத பலன்கள் மேச ராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னால சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்னங்க நடக்கும், என்னமோ ஜாதகம் பார்த்தவங்கிட்ட ஃபீஸை வாங்கினா எனக்கு சொன்னோம்னு இருக்கக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, அவர் சொன்னது அப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு அந்த விளக்கம். முதல்ல அந்த விளக்கத்தை கவனிக்க, சரிங்களா? இப்போ 1/6/2024 முதல், ஜூன் மாதம் என்பது 1/6/2024 முதல் 30/6/2024 வரை இதற்குரிய ஜூன் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜூன் மாத ஆரம்பத்திலே சொன்ன இந்த 6க்குரிய சுக்கிரன் வலிமை பெறுகிறார் முதலில். அதாவது ரிஷபராசியிலே ஆரம்பத்திலே சுக்கிரன் தனது ஆட்சி வீட்டில் வலிமை பெறுகின்ற அருமையான காலம் முதல், அதாவது ஜூன் 1 முதல் 13/6/2024 வரை முதலில் சுக்கிரன், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாவித பொன்பொருள் செல்வம் லட்சக்கணக்க கோடிக்கணக்க கொட்டி தருகின்ற சுக்கிரன், மகாலட்சுமி அம்சம் கொண்ட சுக்கிரன் வலிமை வருகின்ற ஒரு காலம். எங்கே? மேசராசிக்கு தனஸ்தானத்தில். மேசராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு வருமானம், அதாவது வியாபார பேச்சு, அந்த பேச்சினால் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தினால் ஒரு முன்னேற்றத்தினால் வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள், தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய காலங்கள், வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலங்கள் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு அதாவது நாளைக்கு ஜூன் 1 முதல், மேசராசிக்கு ஜூன் 1 முதல் 13 நாட்கள் 13/6/2024 வரை வாக்குஸ்தானத்தில். அதே நேரத்தில் பார்த்தா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றமான காலம் ஏற்படும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, செய்கிற தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வருமான முன்னேற்றம், நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய வருமானம் பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். இந்த காலங்களில் அரசு உத்தியோகம் பெறுவதற்காக முயற்சி செய்தாலும் சிறந்த ஒரு அரசு உத்தியோகம் முயற்சி பண்ணி அந்த அரசு உத்தியோகம் பெறக்கூடிய நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தலாம். இது முதல் விஷயமாக ஒரு சிறந்த யோகமாக மேசராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி வருகின்ற காலத்தை பார்த்தார். அடுத்து
இந்த பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் வலிமை பெறுகிறது. 3 கிரகங்கள் வந்து வலிமை பெறுகின்ற காலமாக இருக்கிறது. அது இரண்டாவதாக என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் முழுவதுமே செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகத்தை தரக்கூடிய ஆணையிடம் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவனும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவனும் செவ்வாய் என்று சொல்ல மேசராசியிலே ஆட்சி பெறுகின்றது. மேசராசிக்கு அதிபதியே மேசராசியில் ஆட்சி பெற்று ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மேசராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான ஒரு ரொம்ப சிறப்பான யோகம். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் மாதம் முழுவதும் இருப்பது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அருமையான சுய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வரக்கூடிய காலங்கள். இடம் வீடு வாசல் என்றாலும் சரி, உத்தியோகம் என்றாலும் சரி, ஒரு அரசாங்க உத்தியோகம் என்றாலும் சரி, ஒரு தனியார் துறை உத்தியோகம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புதுமனை புது விழா என்று சொல்லக்கூடியது, அதே நேரத்தில் திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இவர் பேர் மங்களன் பேர், அதாவது பூமிகாரன் மட்டும் இல்லை, மங்களன் இவருக்கு பேர் இருக்கு. ஆக மங்களகரமான காரியத்தை நடத்தக்கூடியவரும் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால், உங்கள் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் செவ்வாய் சேர்ந்து மங்களகரமான காரியங்களும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல யோகமான காலமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக காவல்துறை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இந்த காலத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு காவல்துறையோ மற்ற அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உத்தியோகம்னாலும் முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய காலங்கள் உறுதியாக ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடியவருக்கு சிறந்த முன்னேற்றம், பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அருமையான காலங்கள். அதாவது இந்த ஜூன் மாதம் முழுவதுமே வந்து இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட புதுமனை விழா, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, புதிய தொழில் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ இரண்டாவது செவ்வாய் ஆட்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னைக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இப்படியோ அடுத்த வருஷம் தான் வரும். இந்த வருஷத்தில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜூன் மாதம் முழுவதும் 3 கிரகங்கள் ஆட்சி பெறுகிறது. சரி, அடுத்த அதாவது இரண்டாவது கிரகத்தை ஆட்சி பெற்ற கிரகத்தை பார்த்துட்டோம். அதாவது முதல்ல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் உங்களுடைய மேசராசிக்கு தனஸ்தானத்தில். இப்போ மேசராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்றது இரண்டாவது பார்த்துட்டோம். அடுத்து மூன்றாவதாக என்னன்னு பார்த்தோம்னா 9/6/2024 முதல் 9/6/2024 முதல் 26/6/2024 வரை மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்ற புதன். அதாவது பொதுவாக புதன் வந்து ஒரு கல்வியாளர். ஆக மேசராசிக்காரங்க எந்த ஒரு கல்வி முயற்சி பண்ணாலும், அதாவது அவங்க பிள்ளைகளோ இல்லை மேசராசிக்காரங்களோ கல்விக்கு, அதாவது மேசராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்விக்கான அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு கல்வி யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படும். போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே விதத்தில் புதன் வியாபாரத்துக்குரியவன். கொடுக்கல் வாங்கல், கோர்ட்டு பிரச்சனைகள் அந்த காலத்தில் சிறந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். புதிய வியாபாரத்தை தொடங்கக்கூடிய வியாபாரக்காரர்கள் கோர்ட்டு வம்பு வழக்குகளுக்கு வெற்றி பெற வைக்கக்கூடியவர். வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சத்துருக்களை, எதிரிகளை வெல்லக்கூடியது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. புதன் அரசியலுக்குரிய வரும். ஆக அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய அவங்க போடுகின்ற செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செயல்பாடு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். புரிஞ்சுட்டா? புதன் கல்வியாளர், வியாபாரத்துக்குரியவர், அரசியலுக்கு ஒரு நிர்வாகத்துக்குரியவர். அத்தனை விஷயங்களும் அது மிதன ராசி புதன் ஆட்சி பெறும்போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். சரிங்களா? இது நம்ம மூன்றாவது ஆட்சி பெற்ற, அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற நிலை மேசராசிக்கு. மேசராசியில் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற நிலை. வாக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில்
மூன்றாம் இடத்தில் மிக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் வியாபாரத்தும் என்றாலும் சரி, ஒரு எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணாலும் சரி, கல்விக்கு முயற்சி பண்ணாலும் சரி, கல்வி போட்டித் தேர்வில் முயற்சி அவர்கள் காவல்துறை, IAS, IPS இந்த மாதிரி தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, கல்வியாளர்கள் ஆக கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியை வெற்றி பெறலாம். வியாபாரத்துக்குரிய எந்த ஒரு முயற்சியை வெற்றி பெறக்கூடியது தான் அந்த புதன் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவதாக புதன் ஆட்சி பெறுகின்ற காலத்தை பார்த்தோம். 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. இப்போ இது ராசி சக்கரத்தில் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, இந்த 3 கிரகங்கள் வலிமை அடைகிறத பார்த்தோம். இப்போ கணிச்சு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டம் இருக்கு. இந்த 2 கட்டங்களில் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தாது. ஒரு சில முக்கியமான நாள் தான் ரொம்ப நல்ல யோகமான நாளாக இருக்கும். அந்த நாட்களை உங்களுக்கு கடிச்சு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்களா, இது அம்ச பலன். ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லக்கூடியது எந்தெந்த நாள் ரொம்ப சிறப்பான நல்ல யோகமாக இருக்கும், அதை என்னென்ன காரியங்கள் செய்தால் இணையலாம் அப்படின்றது நான் அடுத்து முதல்ல கிரக வலிமை 3 கிரக வலிமையை பார்த்துட்டோம். அடுத்து எந்தெந்த நாள் இவ்வளோ சிறப்பாக இருக்குன்றதை பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா 1/6/2024 முதல் 12/6/2024 வரை குரு அம்சத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். புரியுங்களா? அம்சத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம், அருமையான காலம். ஆக இந்த கார்த்திகை 4ஆம் மாதத்தில் குரு ஆட்சி பெறுகின்ற காலங்கள் ஒரு சிறந்த காலங்களாக, நல்ல ஒரு குரு ஒரு அரசாங்க வருமானத்தை, அதாவது மேச ராசிக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது இது அம்ச பலன்கள். நீங்கள் ராசி கட்டத்தை பார்க்காதீங்க. அம்ச பலன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல கனவு அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அரசு உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றம், சொத்துக்கள் பெறுவது, இந்த காலத்தில் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அதாவது அம்சத்தின் முதல் பலன். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா 4/6/2024 அன்று பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பரணி 3இல் இருக்கக்கூடிய சந்திரனை மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு சந்திரமங்கல யோகம் என்று சொல்லக்கூடியது. இடம், வீடு, வாசல், பூமி யோகங்கள், திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய சிறந்த யோகங்களை பெறக்கூடிய அருமையான நாள். திருமூர்ஜலை 4/6/2024 பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பது. இது நான் கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். கொஞ்சம் நீங்கள் அன்றைக்கி வேற எதாவது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, சரிங்களா? ஆக இந்த காலத்தில் பூமி யோகம், வியாபார யோகம், வெளிநாட்டு யோகம், அதே திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய சிறந்த காலமாக இந்த காலம் அமையும். திருமணங்கள் நிச்சயப்பட்டு அந்த காலத்தில் திருமண முயற்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திருமண யோகத்தை பெறக்கூடிய, நல்ல திருமண யோகம் வெற்றி பெறக்கூடிய சிறந்த நாளாக அமையும், சரிங்களா? அது திருமணம் மட்டும் இல்லை, வியாபாரம் பண்ணலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது 6/6/2024 6/6/2024 மாலை 3:08 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மேசத்தில் இருக்கிற, அதாவது மீனத்தில் இருக்கிற ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது. இது அம்ச பலன். திரும்பவும் சொல்கிறேன், நான் கணிச்சு, அதாவது அம்ச கட்டத்தை கிரக ராசி கட்டத்தில் அம்ச கட்டத்தில் வேற இடத்துல மாறும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது சரியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அன்னன்னைக்கு ஒரு முழு ஜாதகத்தினுடைய கணிப்பு போல பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல ராசி சக்கரத்தில் வலிமையான கிரகங்களை பார்த்துட்டோம். இப்போ அமைச்சு, அதாவது ஒவ்வொரு தேதிக்கும் அம்ச பலன் ஒன்று இருக்குது. அதில் முக்கியமான சில தேதிகளில் நீங்கள் ஒரு திருமண காரியங்களோ, இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இடம் முடிக்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்து வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்க்கறது, பூ வைக்கிறது, சுபகாரியங்கள் நடத்துவது,
இப்படி மாலை பொழுதில் சுபகாரியம் நடத்தக்கூடிய தேதி சொல்கிறேன். காலை பொழுதில் சிறந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலத்தையும் சொல்கிறேன். இந்த காலத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு முக்கிய மனிதரை சந்தித்தாலும் சரி, அதற்கான ஒரு பணிகள் ஈடுபட்டாலும் சரி, இல்லை வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, வியாபாரம் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, சுபகாரியங்கள், எந்தவித வியாபாரம் சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய தேதியில் அந்தந்த காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த தேதியில மட்டும் சொல்லிடுறேன், புரிஞ்சுட்டீங்களா? என்ன எல்லாமே செய்யலாம். எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் ஆரம்பித்து அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாட்களை நான் சொல்கிறேன். முதல் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. அதாவது முதல்ல வந்து 4/6/2024 வந்து உங்களுக்கு பரணி 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரனை செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். செவ்வாய் சுக்கிரனை பார்க்கக்கூடிய அருமையான காலங்கள். சரிங்களா? இப்போ இது கூட நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றியலாம். இடம், வீடு, எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி அடையலாம். சரி, அடுத்து பாருங்க. 6/6/2024 6/6/2024 ரோஹிணி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது. இது அம்ச பலன். புரிஞ்சுட்டீங்களா? கணிச்சு சொல்லக்கூடிய அவசியம். இது அருமையான நாள். இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய எல்லா வித சுப காரியங்களும், வேலைக்கான வியாபாரத்திற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். சரிங்களா? எல்லா வித சுப காரியங்களும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது இருந்தாலும் சரி, நீங்கள் அரசு வேலை சம்பந்தப்பட்டதை முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். சரிங்களா? அடுத்து 9/6/2024 இந்த 9/6/2024 அதே ரோகிணி 4, அதாவது புனர்பூச 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது. இந்த தேதியிலும் நீங்கள் ஒரு நல்ல வியாபாரம் சுபகாரியம், எந்தவித சுபகாரியங்களும் நடத்தலாம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முன்னேற்றம் சம்பந்தப்பட்டது, அரசாங்க வேலை சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். சுபகாரியம், எல்லா வித சுபகாரியங்களும் நடத்தலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 13/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா துலா ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அதாவது துலாராசி ஆட்சி பெற்ற சுக்கனோடு சேர்ந்து சந்திரன் இருக்கும் பொழுது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். இதுவும் வந்து எல்லா வித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அருமையான நாள். வியாபாரம் விருத்தி செய்யக்கூடிய நாள், அரசு வேலை முயற்சி பண்ணக்கூடிய நாள். அடுத்து 15/6/2024 அன்று காலை பொழுதில் வந்து ரொம்ப கிரக வலிமை சிறப்பாக இருக்கு. இந்த காலத்திலும் நான் சொல்லக்கூடிய எல்லா வித சுபகாரியங்கள், வியாபாரம் விருத்தி, வேலை வாய்ப்புக்கான முயற்சி, புத்திர பாக்கியத்துக்கான முயற்சி ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புரிஞ்சுறீங்களா? அடுத்து 28/6/2024 28/6/2024 வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கண்ணியில் இருக்க உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். இந்த நாட்களில் மிகப்பெரிய வியாபாரம், திருமண யோகங்கள், வேலை வாய்ப்புக்கான யோகங்களை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தேதிகள். இது நான் கணிச்சு சொல்லக்கூடிய தேதிகள். புரிஞ்சுட்டீங்களா? இந்த காலை பொழுதிலும் நீங்கள் வந்து சுபகாரியங்கள், எந்த ஒரு காரியங்களும், எந்த வியாபாரத்தையும் நடத்தலாம். மாலை பொழுதும் நடத்தலாம். ஆக நான் சொன்ன பலன் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்னமோ எல்லாருமே சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குன்னு ஒரு கவலை இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது, தடபட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன கோளாறு நடக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றத பார்ப்போம். இல்லைங்க உங்களை எத்தனையோ பார்த்து வந்து நொந்து உட்காந்துருக்கோம். இதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எங்கெங்கே பார்த்தேன், கடைசியில் என்னையும் பார்த்து நடக்கலாம் வந்துடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கலை, சரியாகலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக திரும்பவும் சொல்கிறேன், இது பிரம்மனால், வேதத்தால், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு
மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.